கபிலருக்கு அவனது உருவம் பதியவில்லை. அவன் வந்த வேகம்தான் பதிந்தது. மேலே ஏறியவன் கபிலரை கடந்து முன்னால் போய்க் கொண்டிருந்தான். நின்று பேச அவனுக்கு பொழுது இல்லை. நடந்து கொண்டே கேட்டான். நீங்கள் யாரென தெரிந்து கொள்ளலாமா? கபிலர் கண்ணிமைத்து அவனை பார்த்தார். பதில் சொல்லுவதற்குள் மறைந்து விடுவானோ என்று தோன்றியது. குரல் உயர்த்திச் சொன்னார். கபிலர், நான் பெயரை கேட்கவில்லை. யார் எனக் கேட்டேன். எதிர்காற்றில் சற்றே தடுமாறினார் கபிலர். தடுமாற்றத்துக்கு காற்று காரணம் அல்ல என்பதை அவரது மனம் சொல்லியது. நான் புலவன், பாணர் குலமா? கேட்டபடி நடந்து போய்க் கொண்டே இருந்தான். அவனை பார்ப்பது, பாதையில் கவனம் கொள்வது, பதில் சொல்வது என்ற 3 வேளைகளை கபிலர் செய்ய வேண்டியிருந்தது. இல்லை, பாணர்கள் பாடல் பாடுபவர்கள், இசைஞர்கள், கலைஞர்கள். நான் அவர்கள் இல்லை. நான் புலவன், எழுதக் கற்றவன். பதில் சொல்லி முடிக்கும்போது கேள்வி வந்தது. எழுத்து என்றால் மலை ஏறும் ஒரு பாதையில் இவ்வளவு தூர இடைவெளியில் ஓர் உரையாடலா? உரத்த குரலில் பதில் சொல்வதற்கு மூச்சுக்காற்று ஒத்துழைக்க மறுத்தது. ஆனாலும் கபிலர் உரத்தே சொன்னார். மரத்தை ஓவியமாக வரைந்து பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன். குகை பாறையில் நிறைய மரங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. அதேபோல நாம் பேசும் ஒளியை ஓவியமாக வரைவதுதான் எழுத்து. அவனது நடையின் வேகம் கொஞ்சம் குறைந்தது. யோசிக்கிறான் என்று புரிந்தது. அவனை கொஞ்சம் உள்ளிழுக்க முடியும் என்ற நம்பிக்கை கபிலருக்கு வந்தது. உனது பெயர் என்ன? நீலன். இங்கே வா, வரைந்து காட்டுகிறேன் என்று சொன்ன கபிலர் கீழே கிடந்த காய்ந்த குச்சியை குனிந்து எடுத்தார். அவன் சட்டென அருகில் வந்தான். அதை கவனித்தபடியே குச்சியால் கீறி அவனது பெயரை மண்ணில் எழுதினார். அதை பார்த்ததும் உதட்டோரத்தில் ஓர் இளஞ்சிரிப்பு. மீண்டும் நடக்கத் தொடங்கியவன், நான் என்ன யானையின் சாணத்தில் செரிக்காமல் கிடக்கும் ஈக்கியைப் போலவா இருக்கிறேன்? எதிர்காற்று மீண்டும் அடித்து கபிலரை தள்ளாட வைத்தது. நீலன் வேகமாகப் போய்க் கொண்டிருந்ததான். கபிலர் அவனை ரசிக்கத் தொடங்கினார். அவனது வேகம், இறுகித் திரண்ட உடல், வீரனுக்கே உரிய மிடுக்கு, சிறு கண்கள், உள்ளத்தில் இருந்து உருவாகும் கேள்விகள். அவன் கையில் இருக்கும்போதே வேல் இவ்வளவு வேகமாகப் போகிறதே, அவன் எரிந்தால் எவ்வளவு வேகம் கொள்ளும் என யோசித்த கபிலர், இந்த இடைவெளியில் கேள்வியை நாம் ஆரம்பித்து விடுவோம் என முடிவு செய்து, உனக்கு மனமாகிவிட்டதா என்றார். இல்லை, விரைவில் நடக்கும். சற்று இடைவெளி விட்டுச் சொன்னான். என்னவளைத்தான் பார்த்துவிட்டு வருகிறேன். எங்கே இருக்கிறாள்? அதோ அந்த மலையின் பின்புறம் இருக்கிறது. அவளது குடில் அந்த மலைக்கு பின்புறமா? ஓசையின் நீளமே உணர்வை சொன்னது. நாள்தோறும் இவ்வளவு தூரம் போய் வருவாயா? நாளும் 2 முறை போய் வருவேன். சில நாட்களில் 2 முறை இங்கு வந்து செல்வேன். கபிலருக்கு அவன் மீதான ஈர்ப்பு இன்னும் கூடியது. ஒரு ஊஞ்சலை போல 2 குன்றுகளுக்கும் இடையில் தினமும் ஆடுகிறவன் என்று மனதில் ஒரு சித்திரம் உருவாகி கொண்டிருக்கையில் கேள்வியை அவன் தொடுத்தான். பெண்ணின் இதழ் இவ்வளவு சுவையேறி இருக்கிறதே, எப்படி?